ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு சண்டே அன்றைக்கி போயிருந்தேன் இல்லையா, அங்கே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக அம்மா ஊரில். ஸோ அப்படியே அம்மா வீட்டுக்கு போனதில் அம்மாவோட வயலில் முருங்கை மரம் இருக்குது. அங்கே முருங்கை மரத்துலேருந்து பறித்த காய். ஸோ அது கொஞ்சம் கொடுத்தாங்க, எனக்கு கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ காய் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே அம்மா வீட்டிலேருந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்து பறித்து உரிச்சது. ஸோ உரிச்சே வச்சுட்டாங்க, அதை கொண்டு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி வந்து இருக்காது, ஏன்னா நல்லா காய் வந்து காஞ்சிருக்கு. ஸோ அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா கொண்டைக்கடலை. இது அப்படியே நாங்கள் அன்றைக்கி உட்காந்து அம்மாவும் நானும் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா வந்து கொடுத்தாங்க, இது சீசன் அப்போ சாப்பிட்டு அப்புறம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த கீரையிலேருந்து அம்மாவும் தம்பியும் உட்காந்து எனக்காக இது மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. நீ சமைச்சு சாப்பிட வேணாம், இது மாதிரி பச்சையாகவே நீ சாப்பிடு. இந்த சீசனுக்கு இப்போ சாப்பிட்டா தான் நமக்கு வந்து கடையில் வந்து காஞ்சதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் ஆனால் அது மாதிரி பச்சையாக நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் போது சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்காக கொடுத்தாங்க அம்மா. நானும் அம்மாவும் உட்காந்து அங்கே நிறையா உடச்சி சாப்பிட்டோம். குட்டி பையன் விளாண்டுட்டு இருக்கும்போது. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து கீரையிலேருந்து எடுக்கிறதெல்லாம் வந்து சின்ன திட்டம் இல்லை, ஏன்னா இது வந்து இப்போ காய ஆரம்பிச்சிருச்சு. கலர் பார்த்தா தெரியுதா, உங்களுக்கு வெளியில் தோல் வந்து காஞ்சிருக்கும், உள்ளே வந்து பச்சையாக இருக்கும். இதை இன்னும் நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கடையில் கிடைக்கிது இல்லையா, காஞ்சது, அது மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ காய ஆரம்பித்ததுனால டக்குன்னு எடுக்க முடியல. ஸோ இது இந்த கலருக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் இது வந்து பச்சையாக தான் இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்காது, வதக்குன்னு தான் இருக்கும். நல்லா நம்ம வெயிலில் காய வச்சோன்னா மொறுமொறுன்னு வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புளி. அம்மா வந்து வாங்கி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் புளி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால அம்மா கொண்டுட்டு போன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு இது மட்டும் போதும் இப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். உப்பு போட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். கொட்டை எடுத்த புளி நீங்கள் பாருங்கள், தெரியுதா, நல்லா கருப்பு புளி, சுத்தமாக நார் கொட்டை எல்லாமே எடுத்து அம்மா வந்து உப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நானும் இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் உப்பு போட்டு தான் வச்சுருந்தேன். இதில் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போகிறேன். அடுத்து தம்பி எனக்காக வந்து புளி எங்கேயோ பறித்து கொண்டாந்து வச்சுருந்தான். ஸோ அதுவும் கொண்டு வந்தாச்சு, புளியம்பழம். இப்படி தான் அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது. பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.